ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். வெல்கம் டு Rjcornor. டுடே ரெசிபி வாழைக்காய் வறுவல். அது எப்படி செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு இதே மாதிரி ஃபிங்கர் டைப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 6-7 பல் பூண்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இனி ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் விட்டு அது நல்லா சூடானதும் நம்ம உப்பு போட்டு பெனஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த வாழைக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். எல்லா சைடும் திருப்பி போட்டு கொடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரை ஆயிடுச்சுன்னு இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதே ஆயில் தான், அதில் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல ஜீரகம் சோம்பு அந்த மிக்சர் அதில் போட்டுடலாம். இனி கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இது நம்ம பொடிச்சு வைப்போம், இல்லைன்னா கடைகள்லேயே வாங்க கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காயும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நீ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, எனக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம மசாலாவில் உப்பு போடல, அதனால கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு அண்ட் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இது உங்களுக்காக. நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் இருக்குது, ஆல்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள்.